இப்போ அடுத்த ஒரு மந்திரி மயிர் ஆயிடுறாரு. மயிருன்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை சொல்லிட்டாங்க காசு வாங்குறாங்க. நான் வந்து இந்திய ஜனநாயகப்படி ஓட்டு போட்டவன். நான் சட்டையை பிடிச்சி கேட்குறது எனக்கு ரைட் இருக்கு. நான் பிரபாகரன் மோவன். ஆமாம், எங்கள் அப்பா பிரபாகரன். நான் அப்படி சொல்லுவேன். இப்படிதான் அவங்களுக்கு நான் சீமான் தம்பி. நான் எங்கேயும் அடித்து சொல்லுவேன். அதனால் நான் எவனுக்கு பயப்பட மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டாலினும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எடப்பாடியை ரொம்ப 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 பிடிக்கும். அடிமட்டத்தில் விவசாய குடும்பத்தில் வந்தவர். ஆமாம், சீமானன்னா எனக்கு உயிருக்கு எதிராக பிடிக்கும். இப்படி தான் கணக்கு. பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியாக பிடிக்கும். 2 பேர் 25 வயசுக்கு மேலே, 2 பேர் 17 வயசு. அதாவது 18க்கு 1 வயசு குறைச்ச 2 பேர் 17 வயசுன்னா இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இவங்களுக்கு இருக்காது தெரியுமா? இப்போ 4 பேரும் சேர்ந்து தான் ஒரு பெண்ணை கெடுத்துருக்காங்க. ஓட்டு போடுறது உங்கள் உரிமைன்னா ஓட்டு யாருக்கு போட்டேன்னு சொல்கிறது உங்கள் உரிமை தானே? ஆமாம். அப்படி எவனுக்கு தானே போட்டேன், எனக்கு போடலை, அதனால் உனக்கு நான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. 1000 ரூபா காசு வாங்கின நாய், நீ எல்லாம் என்னை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது நாய. நான் காசை வாங்கிட்டேன். அப்போ நான் மூடிக்கிட்டு தான் இருக்கணும். அதாவது முன்னையும் பின்னையும் மூடிக்கிட்டு இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு கரண்ட் சரியில்லை, எங்கள் வீட்டுக்கு அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நீ ஒன்று நாங்கள் நொட்ட முடியாது. நான் கக்கூஸ் கழுவும்போது எப்படி போனேன், சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா அப்படின்பா. ஐயோ கரம்பு பிடிச்சவன் சே அப்படின்னு ஆறுது அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு அங்கே வேலை செய்ய முடியாது. சந்தோஷமா பார்க்கறது. சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா அப்படின்னு ஊற்றுவான். ஊற்றும் போது எனக்கு சந்தோஷம். படிச்சு நாயிட்டு ஆஹா வெண்மை நிறம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஒரு விஷயங்களுங்க, டே நாயா அப்படின்னு நாயும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது நன்றி உள்ள ஜீவன், பிள்ளையை திட்டக்கூடாது. எருமை அதையும் சொல்லி திட்டக்கூடாதுங்க. எருமை பால் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. கழுத அறிவு இருக்கா கழுதைன்னு சொல்லிவிடாங்க. கழுதைக்கு கேவலாம். இப்போ என்ன சொல்லிவிட போகிறேன், கழுதை விலை உயர்ந்ததுங்க. பால் 6000 ரூபா 7000 ரூபா லிட்ரு. அதனால் அதையும் சொல்லாதீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் குடித்த பால் அப்படின்னா, எங்கள் அம்மா தென்னை மரம் இருக்குல்ல, எங்கள் அம்மா தென்னை மரம் தான் என்னுடைய அம்மாவும். தென்னை மரத்தோட ஒரு மரத்தோட பாலை தான் கல்லில் தான் வந்து எனக்கு வந்து இல்லை ஒரு டம்ளர். அப்போ நான் வந்து நல்லது இருக்குது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியல. கெட்டது நிறைய பேர் பேசுகிறாங்க, அதை மட்டும்தான் கேட்குறோம். நம்ம வாயிலையும் நல்ல வார்த்தை வந்து சொல்ல மாட்டேங்குது, கெட்ட வார்த்தை தான் வருது. மூளை ஆண்டவனுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி நமக்கும் கொடுத்துருக்கான். நமக்கு நல்ல சிந்தனையே வர மாட்டேங்குது. இப்போ நம்ம யார்? பண்ணாட 2 பேர் 25 வயசுக்கு மேலே, 2 பேர் 17 வயசு. அதாவது 18க்கு 1 வயசு குறைச்ச 2 பேர் 17 வயசுன்னா இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இவங்களுக்கு இருக்காது தெரியுமா? இப்போ 4 பேரும் சேர்ந்து தான் ஒரு பெண்ணை கெடுத்துருக்காங்க. 17 வயசுங்கும்போது இவர்கள் சிறார்கள், இவர்கள் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட தண்டனை குறைக்கப்படும். இவங்களுக்கு உண்டான ஜெயிலில் போடுவாங்க 17 வயசு. அதே 4 பேரில் 2 பேர் இப்படி போயிட்டாங்களா 17 வயசில், 20 வயசு தாண்டினவனை போட்சா சட்டத்தில் போட்டு அவன் 20 வருஷமா அவனுக்கு என்ன தண்டனையோ அதை அவங்க கொடுத்துட்றாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவன் வயசால் மனசால் முதிர்ச்சி அடையலை, அதனால் அவன் 18 வயசு ஆகலை. இதே 1 வயசு கூட, சார் எனக்கு என்ன சார் 17 வயசுன்னு வயசை குறைச்சிட்டீங்க, எனக்கு 18 சார்னு சொல்லிவிட்டாங்கன்னா தூக்கி வச்சு குக்கி விட்டுருவாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்கு சில வழக்கறிஞர்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, சார் நல்ல பையன் தான் சார், ஏதோ செருமானம் சரி இல்லாமல் இது ஆகிட்டான் சார் அப்படிங்கும்போது வயசை குறைச்சி சில வேலைப்பாடுகள்லாம் பண்ணி வயசு குறைச்சி சட்டத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை குறையும். கெடுக்கப்பட்ட பொண்ணை 4 பேருக்கு எடுத்ததில் 2 பேருக்கு அங்கேயும் 2 பேருக்கு இங்கேயும் கொடுக்குறாங்கன்னா வயசு தான் வித்தியாசம். ஆக அந்த வயசுக்கு ஒரு 18 வயசு ஆனால் நீ ஒரு மெச்சூர் ஆகிடுவேன். ஒரு 18 வயசு ஆகிட்டா உன்னுடைய துணைவான தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு பெண்ணுக்கு இருக்குது. உன்னுடைய காதலியை தேர்ந்து உன்னுடைய வருங்கால துணையை தேர்ந்தெடுக்கிற ஒரு பையனுக்கு இருக்குது. 18 வயசு மேஜர் ஆகிட்டாங்கனாக்கா சட்டமே அவங்களை தடுக்க முடியாதுங்கிறது தான் நடைமுறை. இந்த 18 வயசுன்னு நான் குறித்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஓட்டு போடும்போது தான் எதுக்கு போட்டேங்கிறத கட்டின பொண்டாட்டிக்கு கூட ரகசியமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ரகசிய அறையில் வந்து வைக்கிறது. இப்போ இப்படி வச்சுங்க, ஓட்டு போட கியூவில் அவ்வளோ பேர் நிற்போம். இப்போம்மா
அங்கே ஒரு 4 பேர் உங்கள் பேர் ஐடென்டி கார்டு இதெல்லாம் கேட்குறதுக்கு 4 பேர் இருக்காங்களா? ஓட்டு போடுற இடத்துல மட்டும் கேமரா கிடையாது, எதுவும் கிடையாது. நீ போய் தனியாக போய் போடு. இது உன்னுடைய தகுதி, இது உன்னுடைய வாக்கு, நீ சிந்திச்சு போடு, யாருக்கும் தெரியக்கூடாது நீ போடுறது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு மறைவு தேவைப்படும். இந்த மறைவை தாண்டி நான் இன்னாருக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் சொன்னல நீ காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படின்னு ஒருத்தர் மறைச்சி விட்ற மாரி, நீ என்னக்கா போட்ட, உங்கள் விஜயண்ணனுக்கு தானே போட்ட, விஜயண்ணன் வந்து அந்த ரோட்டை கிளீன் பண்ணி கொடுப்பாரு, என்னட்ட நீங்கள் வரக்கூடாது சிறுட்டு பிஞ்சு பண்ணுன்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க. அது எப்படி? இல்லை நான் கேட்குறேன், ஓட்டு போடுறது என் உரிமையா இல்லையா? ஓட்டு போடுறது என் உரிமையா இல்லையா? ஓட்டு போடுறது உரிமையா இல்லையா? ஓட்டு போடுறது உங்க உரிமைங்க, அதை காட்டி கொடுக்கறது இல்ல. ஓட்டு போடுறது என் உரிமைனா ஓட்டு யாருக்கு போட்டேன்னு சொல்றது என் உரிமை தானே. சொல்லுவேன், சொல்லாம இருப்பேன், அது என்னுடைய தானே. பாருங்க, ஓட்டு போடுறது உங்க உரிமைன்னா ஓட்டு யாருக்கு போட்டேன்னு சொல்றது உங்க உரிமை தானே. ஆமா. அப்படி எவனுக்கு தானே போட்டேன், எனக்கு போடல, அதனால உனக்கு நான் செய்ய கூடாது, செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அப்ப அவன் வந்து தலைவனா நிக்கிறக்கே, கேண்டிடேட்டா நிக்கிறக்கே லாய்க்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப லாய்க்கு இல்லாதவனுக்கு எதுக்கு நீ ஓட்டு போட்ட? போடல, நான் போடலையே, அதனாலதான் போடல. நீ போடல, அதனாலதான் நான் போடல. நீ போடல, அதனால நீ பேசுறதுக்கு நான் சொல்ற கஷ்டம் இல்லையா பாயிண்ட். சிஎம் நிக்கிறல, சிஎம் ஏன் காமிக்கிறாரு? சிஎம் ஓட்டு போட்டேங்க. இப்ப நீங்க சிஎம், நீங்க டிஎம்கே வேட்பாளர், நீங்க இப்படி காட்டினாலே நீங்க உங்களுக்கு தான் போட்டிருப்பீங்கிறது விளக்கம். சரி. எடப்பாடியார் காட்டினா இவர் ரெட்டலை, அவரோட கட்சின்னு அவர் தெரியும். சரி. நான் இப்போ சீமா போட்டாருன்னு வச்சுங்களேன், இது வந்து விவசாய சின்னம்னு தெரியும். ஆனால் நான் யாருன்னு உங்கள் யாருக்கும் தெரியாது, அதாவது மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் சீமான் கட்சியிலே இருந்தாலும் என்ன சீமானுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது. நான் போய் என்ன எனக்கு தெரியுதா, உங்களை சீமானுக்கு தெரியாது என்ன தெரியுதானா, நான் திருவாரூர்னா அப்படின்னா அப்படியே பார்த்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாரு. ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. கேளுங்க, இப்போ சீமான் காட்டுறதுக்கும் நான் இப்படி காட்டுறேன், இப்படி வச்சுக்க, நான் இப்படி காட்டுறேன், ஓட்டு போட்டுட்டேன்னு காட்டுறேன், நான் யார்? இல்ல அதே ரைட். நீங்க கேட்ட கேள்வி கேட்டீங்க, அதுக்கு தான் பதில் சொல்றேன் நான். இப்ப நீங்க இப்படி காட்டுறீங்க, நீங்க சீமானுக்கு நீங்க யாருன்னு தெரியாம இருக்கலாம், எடப்பாடிக்கு நீங்க யாருன்னு தெரியாம இருக்கலாம், விஜய்க்கு நீங்க யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஸ்டாலினுக்கு நீங்க யாருன்னு தெரியாம இருக்கலாம். ரைட்டா? உங்களை தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, நான் இருக்கேன், உங்களை தெரிஞ்ச சுத்து வட்டாரம். இப்ப உங்களை தெரிஞ்ச சுத்து வட்டாரத்துக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு தெரியும். ரைட்டா? இப்ப எனக்கு தெரியும், என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும். நான் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேங்கிறது என்னுடைய மனைவிக்கே நான் இது வரைக்கும் சொல்லல, என்ன சுத்தி. அதுதான் தப்புங்கிறத நீங்க அதான் தப்பு பண்றீங்க. நீங்க பேசுற பேச்ச வச்சு நீங்க யாருக்கு போடுவீங்கிற, நீங்க யாருக்கு போட்டீங்கன்ற சொல்லல, யாருக்கு போட்டிருப்பீங்க. நல்லா புரிஞ்சுங்க, அந்த வார்த்தை தான் முக்கியம். யாருக்கு போட்டீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கு போட்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷன், யூகம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நீங்க அந்த கருத்து கணிப்பு சொல்றீங்க, அது கருத்து கணிப்பு இல்ல, யூகம்னாலும் இந்தாளா ரைட், இந்தாளு இதுக்கு தான் போட்டிருப்பாரு, இவரு வந்து இந்த கட்சிக்காரரு அப்படி, அது எல்லாருமே சொல்றது, எல்லா ஊர்லயுமே சொல்றது. அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்துக்கும் 10 வீடு இருக்கும். ஏன் தெருவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியும், இவங்க அன்பு வந்து இதுதான் போட்டிருப்பான், இவன் விவசாயிக்கு தான் போட்டிருப்பாங்கிறது இங்க உள்ளவங்க ரைட்டு தெரியும். மெட்ராஸ்ல உள்ளவனுக்கு என்ன தெரியாதுல்ல. இல்ல அதை சொல்றேன், இருங்க, அதுக்கு தான் பதிலுக்கு வர்றேன். நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு பதிலுக்கு வர்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்பா இந்த ஊரா, இந்த ஊரு, இந்த ஊர் பேர் வந்து ஒரு தொப்பம்பட்டியா, தொப்பம்பட்டியில வந்து இந்த மேட்டுத்தெருவா, மேட்டுத்தெருவில் இருக்கிற அத்தனை வீட்டுக்காரனும் ரெட்டாளைக்கு தாண்டா போட்டிருப்பான். ரைட்டா? அடுத்தது இது என்னடா செட்டி தெருவா, இவன் கை சின்னத்துக்கு போட்டிருப்பான். இப்படி ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. ரைட்டா? இப்போ அந்த தொப்பம்பட்டியில் ஒன்று ரெட்டலை வரும், இல்லை உதயசூரிய வரும், இல்லை கம்யூனிஸ்ட் வரும், இல்லை கை சின்னம் வரும், ஏதோ ஒரு இது வருது. ஆனால் ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேத்துக்கு தெரியும், எல்லாத்துக்குமே இந்த தெரு இவங்களுக்கு தான் போடுவாங்க, இந்த தெரு இவங்களுக்கு தானே. இப்போ அந்த இடத்துல எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏவாவோ இல்லை எம்பியாவோ இல்லை ஏதோ ஒரு வார்டு கவுன்சிலராவோ யாரோ வர்றவங்க, இந்த தெருவா இன்னாருக்கு ஓட்டு போட்டிருப்பானுங்க, இந்த தெருவுக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க.
அவன் கொள்ளையடிக்கிறவன் வர்ற டெண்டர்ல இருந்து என்ன பண்றது ஏது பண்றது. ஆனா வந்து ஒதுக்கி விட்டுட்டு நீ எனக்காடா போட்டேங்கிற கொஸ்டின் எவனும் கேட்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த பாயிண்ட் தப்புங்கிற. அப்படி உள்ளவன் நீங்க 500 ரூபாய் காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டானே, அவனுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவன் கேட்பான், அவன் கேட்டு அது தப்பு. அது வந்து யாரோட தப்புன்னு கேட்டீங்கன்னாக்கா வாக்காளர்களோட தப்பு. ரைட்டுங்களா? அதை நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்ல வர்றது வந்து நீங்கள் ஓட்டு போட்டதை நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னதுனால பின்னாடி பிரச்சனை வரும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக சொல்ல வர்றேன். ஆனால் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அது ஒவ்வொன்றும் அது கேவலமான ஒரு விஷயம். நீ காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா அப்போ செஞ்ச செயலுக்கு நீ வினைவன் வினையறுப்பான், அது முக்கியம், அது கரெக்ட் தான். நீ காசை வாங்கினீங்கன்னா உன்னை நாக்க பிடுங்குறாப்புல கேட்பான்டா, தேவையா? அப்போ ஒழுக்கமா நீ ஓட்டு போட்டு யாருக்கு வேணா போடு. இப்போ நம்ம என்னதான் வந்து வெவ்வேறு ஒரு இதாக இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம ஒன்று போடுறோம் அப்படிங்கிறது நம்ம இப்போ புரிஞ்சிருச்சு. கரெக்டான பாயிண்ட் வந்துட்டோமா? புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு தொகுதிக்கு 35 லட்சம் 40 லட்சம் தான் செலவு பண்ணணுங்கிறது தேர்தல் ஒரு வரைமுறை, தேர்தல் ஆணையம் ஒதுக்குனது. ஒதுக்குனது. இந்த தொகுதிக்கு 35 லட்சம் உள்ள தொகுதிக்கு நான் 3.5 கோடி, அதாவது 10 மடங்கு, 10 விழுக்காடு அப்படிதானே சொல்லுவாங்க. 10 கேளுங்க நண்பா, 10 மடங்கு நான் செலவு பண்ணி 3.5 லட்சம், 35 லட்சம் எங்க 3.5 கோடி, 10 மடங்கு அதிகம் 3.5 கோடி. நல்லா கவனிக்கணும். இப்போ 10 மடங்கு நான் கூட செலவு பண்ணி உங்களுக்கு நான் சேவை பண்ண வருவேனா? இந்த 3.5 கோடி ரூபா நான் சொந்த காசாக இருக்கட்டும், இல்லை நான் கடன் வாங்கி கூட வச்சுருப்பேன், இதை மீட்டெடுக்க மேற்கொண்டு சம்பாதிக்க நான் வருவேன் நண்பா. அது வந்து எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் மட்டும் கிடையாது நண்பா, சரியா? போலீஸ் அதிகாரி, தாசில்தார், ஆர்ஐ, இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு காசு கொடுத்து உள்ளர வர்றாங்க பாருங்க, எல்லாருமே காசு கொடுத்து உள்ளர வர்றவங்க எல்லாருமே அந்த காசை போட்ட காசை எடுக்கத்தான் வருவாங்க. காசை கொடுத்து எதுக்காக உள்ள வரணும்? காசு கொடுத்து உள்ள நீங்கள் படிச்சிட்டீங்க நண்பா, நல்ல படிப்பாளி, நீங்கள் வந்து ரேங்க் ஹோல்டர், உங்களுக்கு இந்த போஸ்டிங் இருக்குது, வேக்கன்ட்ல இருக்குது. இதை இந்த இந்த வேலைக்கு வரணும்னா நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் நியமனம் வந்து அரசாங்கம் தான் நியமனம் பண்ணுது. அரசாங்க அதிகாரி. அல்ல, அரசாங்க அதிகாரியை அரசாங்கத்தில் இருக்கிறவங்க சில பேர் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நியமிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லை நண்பா, உங்களோட படிப்பை தவிர உங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, பக்கா படிப்பாளி. நீங்கள் உங்களோட வேலைக்கான அப்ளிகேஷனும் போடுறீங்க. இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கொடுக்குற இடத்துல நான் ஒரு அதிகாரியாக இருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த வேலைக்கு ஏற்கனவே ஒருத்தர் 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறான், நீங்கள் வேற நல்லா படிச்சிருக்கீங்க, பார்க்கவும் பாவமாக இருக்குது, ஏதோ டெய்லி பழைய தான் சாப்பிட்றீங்க, கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. அவன் 5 லட்ச ரூபா கொடுத்தா அவனுக்கு அந்த வேலை, உங்களை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது, பாவம் சட்டை கூட கிழிஞ்சிருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த வேலையை தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா உங்களுடைய படிப்புக்கு உண்டான மரியாதை எங்கே? இல்லை, அதுக்கு காரணம் இல்லை. இப்போ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா அம்மா வந்து ஆடு மேய்ச்சி அந்த இருக்கிற வயலை விற்று குடியிருந்த வீட்டை கூட வந்து இதோடு விற்று நம்ம பிள்ளை படித்தா நல்லா வந்துட மாட்டானா, என் பிள்ளை வந்து என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றிட மாட்டானான்னு ஒரு ஆசையில் உங்களை கொண்டுட்டு வந்து அப்படி நிப்பாட்டி என் பிள்ளை நல்லா பக்காவாக படிச்சிருக்கிறான்டா, ஒரு நல்ல அரசாங்க வேலை கிடச்சிருண்டா அப்படின்னு நினச்சி கொண்டுட்டு விடுற இடத்துல உங்களோட பல்ஸை பதம் பார்க்குற அளவுக்கு ஒருத்தன் வந்து இங்கேருந்து எனக்கு ஏற்கனவே 5 லட்ச ரூபா ஒருத்தன் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறான், நீ வந்து ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த வேலை கிடைக்குன்னு ஒரு லஞ்சம் வாங்குற அரசாங்க அதிகாரின்னு எல்லாத்தையும் சொல்லுது. ஒரு லஞ்சம் வாங்குற போஸ்ட் அந்த போஸ்டிங் கொடுக்குற இடத்துல ஒரு லஞ்சம் வாங்குற அதிகாரி இருந்தான்னா உங்கள் லைஃப் வீணாப்படுமா? அதே சமயத்தில் 4 லட்ச ரூபா இவன்கிட்ட கொடுத்து இந்தியா மாதிரிலேயே நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் அமெரிக்கா போயிட்டீங்கன்னா, இல்லை மற்ற வெளிநாட்டுகளுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, இவன் 30,000 சம்பளம் கொடுப்பான், அவன் 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுப்பான். அப்போ இங்கே படித்தவன்லாம் வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு எல்லாம் கேட்டால், படித்தவனுக்கு எவனுக்கும் உள்நாட்டில் வேலை மாதிரி கொடுக்க மாட்டேங்க, அப்புறம் வெளிநாட்டுக்கு போகாமல் என்னடா பண்ணுவான் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? வராது. கரெக்டு நண்பா. ஆனால் இதுக்கு என்ன காரணன்றத நம்ம அலசி பார்க்கணும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் புரியுது. இப்போ அந்த 5 லட்ச ரூபாங்கிறது 4 லட்ச ரூபா கேட்குற ஒரு இடத்துல ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா,
அவன் 4 லட்ச ரூபா ஏன் கேட்குறான்னா அவன் அந்த போஸ்டிங்க்கு வர்றதுக்கு காசு கொடுத்து வந்திருப்பான். அவனை வர வச்ச ஒரு ஆள் வந்து கடைசியில எங்க சுத்தின்னு கழுத்து இல்ல இப்படியே இல்ல இப்படி ஒன்னொன்னா எடுத்தோம்னா தலையை சுத்தி தொட்டோம்னா இல்ல தொட்டோம்னா கடைசியா எங்க தெரியுமா இருக்கும்? வேறு எங்கன்னா ஒரு அரசியல்வாதியா இருப்பான். அந்த அரசியல்வாதி அப்படி செய்யறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா ஒரு வாக்காளன் வாங்கின ஒரு 2000 ரூபாய் காசு 500 ரூபாய் காசா தான் இருக்கும். அது உண்மை, கரெக்டான பாயிண்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் இப்ப அப்படியே வந்துருங்க. ஜென்டில்மேன் ஒரு படம். ஆமா, ஜென்டில்மேன் படம். ஆமா, அந்த படத்துல அர்ஜுன் நடிச்சிருப்பாப்ல. இப்போ இவங்க 2 பேரும் டாக்டர், அர்ஜுன் ஃப்ரெண்டு டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க. இவங்க டாக்டருக்கு படிக்க போன டயத்துல அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ. ஆமா, யாரு அந்த ஆளு தெரியும், அந்த கேரக்டர் புரியுது. இப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க 30,000 ரூபா கேட்குறாங்க. அப்போ உள்ள காலகட்டத்துக்கு 30,000 ரூபா நம்ம கேட்குறாங்க. அவ்வளோ பணம் எப்படி சார் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு மந்திரி மயிர் ஆயிடுறாரு. மயிருன்னு சொல்கிறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை சொல்லிட்டாங்க காசு வாங்குறாங்க. நான் வந்து இந்திய ஜனநாயக கூட ஓட்டு போட்டவன். நான் சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. நான் பிரபாகரன் மவன். ஆமாம், எங்கள் அப்பா பிரபாகரன். நான் அப்படி சொல்லுவேன். இப்படிதான் உங்களுக்கு நான் சீமான் தம்பி. நான் எங்கேயும் அடித்து சொல்லுவேன். அதனால் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். இது நான் இதுக்காக சொல்கிறதுக்காக சொல்ல வரல. நடக்கிறது என்னன்னா, நீங்கள் இந்த மாரிலாம் ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டு அதுக்கு 500 ரூபா இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா நம்ம வாங்கின காசை அவன் எங்கே எடுப்பான்? அங்கே தான் எடுப்பான். அதாவது அவனோட முதலீடு ஒருத்தர் 2 பேர் கிடையாது. 5 லட்சம் 50 லட்சம் 1 கோடி அந்த ஓட்டுக்கு கொடுக்குறான். நான் ஜென்டில்மேன் படத்துக்கு திருப்பி வர்றேன். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை. அப்போ அர்ஜுனோட அம்மா வந்து சாதாரண ஒரு சமயக்கார அம்மா. அவங்களால அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுக்க முடியாது. இப்போ கோல்டு மெடலிஸ்ட். ஒரு கவர்மெண்ட் நினச்சா ஒரு கோல்டு மெடலிஸ்ட்லே என்னுடைய பிள்ளடாவன், என்னோட நாட்டோட பிள்ளை டாக்டரில் அவன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான், அவனுக்கு நான் கொடுக்காம எவன்டா வேலை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு இது அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்திருந்தா, அந்த அதிகாரிகளுக்கு இருந்திருந்தா, அந்த அமைச்சருக்கு மந்திரிகளுக்கு எம்எல்ஏக்கு இருந்திருந்தா அவன் துருக்கி செத்துருப்பானா? நம்ம படமாக பார்க்கக்கூடாது. நம்ம நீட் தேர்வில் ஒரு பாப்பா இறந்துச்சுல, அனிதா தங்கக்குட்டி இறந்துச்சுல, தங்கப்பிள்ள, என்ன நிலமை? இப்போ இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஈஸியாடா நீங்கள் இதுக்கு காரணம் கேட்டால், நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, நீ எல்லாம் 2000 ரூபா காசு வாங்கணும் நாய், நீ எல்லாம் சொல்லுவேன். ஆமாம், நீ எல்லாம் 1000 ரூபா காசு வாங்கணும் நாய், நீ எல்லாம் என்னை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது நாய அப்படின்னு அவன் பேசுவான். கண்டிப்பாக பேசுவான். ஏன்னா நான் காசை வாங்கிட்டேன். அப்போ நான் மூடிக்கிட்டு தான் இருக்கணும். அதாவது முன்னையும் பின்னையும் மூடிக்கிட்டு இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு கரண்ட் சரியில்லை, எங்கள் வீட்டுக்கு அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நீ ஒன்றும் நாங்கள் நொட்ட முடியாது. அவன் அடுத்த வாரத்தை வேறு மாதிரி கேட்டு விட்டுருவான். அது பொம்பளைன்னு பார்க்க மாட்டான். அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் பொம்பளை ஆம்பளை பாகுபாடு கிடையாது. அவன் கேட்டு விட்டுருவான். போமாந்தாண்டாங்கிற அப்ப அவனை வந்து சட்டையை பிடிச்சி கேட்கணும்னா கை நீட்டக்கூடாது, நீ காசு வாங்க கூட கை நீட்டக்கூடாது. கரெக்டா? ஏன் தம்பி கரெக்டா இல்லையா? என்ன இப்போ நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க, அந்த தவறுக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேன். அப்புறம் வந்து நீ ஏன்டா அப்படி தப்பு பண்ண? நீங்கள் தவறு செய்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் உடந்தையா இருந்துட்டேன். என்னடா மாதிரி தப்பு பண்ண அப்படின்னு நான் கேட்கறது, நான் யாரு, என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன யோகியதை இருக்கு? நான் எதுவுமே வாங்கலை உன்கிட்ட, நான் எதுவுமே வாங்கலை. போடா அவன் காசு வேணாம் மயிர் வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இருந்தாலும் நீ ஜெயிச்சிட்டேன். மற்றவன் காசு வாங்கிட்டான்ல, பல பேர் காசு வாங்கிட்டா நீ ஜெயிச்சிட்ட. நான் ஒருத்தன் தான் உன்ட்ட நான் காசு வாங்கலை. நான் கத்தி யாருக்கு உள்ள போகுது? நான் கத்துறேன், நான் நேர்மையாளையா, நான் உன்ட்ட காசு வாங்கலை, எவன்ட்டுமே காசு வாங்கல, என் வீடு இப்படி இருக்கு அப்படின்னு என்னால கேட்க முடியுதா? முடியல. உன்னால நானும் அப்படிதான் இருக்கேன். ஏன்னா என்ன கேட்க முடியாத அளவுக்கு நீ பணம் வாங்கி தொலைச்சி விட்டா, அதனால என் வீட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனை நான் போய் கேட்க முடியலங்க. இப்ப ஒருத்தன் வாங்குற காசால அவனை சுத்தி இருக்கிற 9 பேர் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறானா புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் வந்து இப்போ எங்க கட்சியை நான் வந்து உயர்த்தி பேசுறேன்னு நீங்க நினைக்க வேணாம். நான் தமிழன்.
அப்படிங்கிற ஒரு உணர்வு நீங்களும் தமிழன் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தவரை நீங்கள் பற்றி பேசுகிறீங்க, எனக்கு பிடித்தவரை பற்றி நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இவ்வளோதான் கணக்கு. நம்ம வந்து தவறாக பேசலை. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் பேசுகிறவங்க அனைவருமே தமிழ்னு நினைக்கிற ஆள் தான் நாங்கள். நீங்கள் தெலுங்கராக இருக்கலாம், கன்னடராக இருக்கலாம், இங்கே இருக்கீங்க, நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, நாங்கள் சொல்கிற பதிலுக்கு நீங்கள் உங்களோட பதில் கரெக்டாக வருது, அப்போ தமிழ் மொழியை பேசுகிறீங்கன்னா உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். அதில் எந்த மாற்றம் கண்டிப்பாக எங்களுக்கு அதெல்லாம் இது பண்ணல. இந்த நாடு குட்டிச்சவராக போகிறதுக்கு திருப்பி 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 நம்மளே இந்த தப்பு பண்ணுறோமே, நம்ம ஆளுங்களே இப்படி தப்பு பண்ணுறாங்களே, அப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கத்துறதை தவிர நம்ம இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நண்பா இப்படி வச்சுங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் நண்பர், நீங்கள் தமிழர் கஷ்டப்படுறீங்க, மாப்பிள்ள சொல்கிறது கேளு, நம்ம வந்து சரிப்பட்டு வராதரா, நீ தயவு பண்ணி காசு வாங்கி தொலையாதரா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சத்தியமாக நானும் வாங்க மாட்டேன் மாப்பிள்ளன்னு அவனும் சொல்லிடுறான். நீங்கள் இல்லாத டயத்தில் அவன் வீட்டில் வந்து அம்மாகிட்டயோ பாட்டிக்கிட்டேயோ யார்கிட்டையோ கொடுத்து மாப்பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், மாமா கொடுத்தேன்னு சொல்லுங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லி காசை வச்சுட்டான்னா நீங்கள் சொன்ன சத்தியம் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுது. ஏன்னா நீங்கள் பண்ண சத்தியம் அம்மாவுக்கோ பாட்டிக்கோ தெரியல. இப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தம்பி வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுடா, அதனால காசு கொடுத்தாங்கன்னு வாங்கி தொலைச்சிட்டேன்டா அப்படிங்கும்போது வந்த காசை திருப்பியோ இங்கே வாயா வா எனக்கு இந்த காசு வேணாம்னு சொல்கிற அளவுக்கு அவன் இருக்க மாட்டான், தூரத்துக்கு போயிடுவான். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த காசை அவங்க கொடுக்கும்போதே என்ன காசு வேணாண்ணா, எதுக்கு காசு கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு தான் போடுவேன், நீங்கள் போங்க கிளம்புங்க, காசு வேணாம் அப்படின்னு நீங்கள் இருந்தால் சொல்லிவிடுவீங்க. இது வந்து தன்மானமாக சொல்கிறேன். ஆமாம், தன்மானமாக நீங்கள் சொல்லிவிடுவீங்க. இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தம்பி நான் வேணான்னு சொல்ல முடியலடா, வந்தாங்க வச்சுக்க பாட்டி வச்சுக்க, நான் வந்து தம்பிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்கடா தம்பி அப்படின்னா இந்த காசை கொண்டுட்டு போய் நீங்கள் யார் கொடுத்தான்னு தெரியாமல் நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்க? என்னப்பா நான் கேட்குற கேள்வி தவறான பாயிண்ட். இப்போ நம்ம நாட்டுக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டாலினும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எடப்பாடியை ரொம்ப 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 பிடிக்கும். அடிமட்டத்தில் விவசாய குடும்பத்தில் வந்தவர். ஆமாம், சீமானன்னா எனக்கு உயிருக்கு எதிராக பிடிக்கும். இப்படி தான் கணக்கு. பிடிக்கும், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியே பிடிக்கும். எல்லாத்தையும் பிடிக்கும். எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். இப்போ நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பெட்ரோல் பம்பு வேலைக்குன்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போனாங்க. ஒரு வாரம் கக்கூசு கழுவுற மாதிரி ஆகி போச்சு. நான் பெட்ரோல் பம்பு வேலைக்கு தான் வந்து அதெல்லாம் முடியாது, நான் வந்து யார் தெரியுமா அப்படின்னு அங்கே பேச முடியலையே. ஒழுங்கு மயிராக வேலை பார்த்தா பாரு, இல்லைன்னா கட்டின சம்பளம் கட்டிட்டு வந்த காசு திருப்பி கொடுக்க மாட்டேன், குச்சி படம் போடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவான். சரின்ட்டு அந்த கக்கூசு கழுவுற வேலையை கூட இது ஒரு தொழில் தானையா, அப்போ இதே மாதிரி தானே நம்ம அப்பம் பாட்டெல்லாம் நம்ம ஊரில் செஞ்சு பண்ணியிருப்பானுங்க. சரி வீடு கழுவிட்டு போகிற கழுத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழுவுறோம். இவன்கிட்ட இதுக்கு வேலைக்கு வந்தோம்னாக்கா 30,000 சம்பளம், அதுக்கு 50,000 சம்பளம் போது எனக்கு இதே பெட்டர் ஆச்சுன்னா நான் டெய்லி கக்கூசே கழுவுறேன்டாங்கிற மாதிரி ஆகுதா இல்லையா? ஆமாம், வேலை எவன் கொடுக்குறாங்கிறது முக்கியம் கிடையாது, எந்த வேலைங்கிறது முக்கியம் கிடையாது நண்பா. எவ்வளோ சம்பளம் எவ்வளோங்கிறது இல்லை, நம்ம செய்கிற வேலையை லவ் பண்ணி செஞ்சு பார்ப்போம். இப்போ நான் கக்கூசு கழுவும் போது எப்படி போனேன், சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா அப்படின்பா, ஐயோ கரம்பு பிடிச்சோம் சே அப்படின்னு ஆறுது அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு அங்கே வேலை செய்ய முடியாது. சந்தோஷமாக பார்க்கறது. சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா அப்படின்னு ஊற்றுவான். ஊற்றும் போது எனக்கு சந்தோஷம் படிச்சு ஆகிட்டு ஆஹா வெண்மை நிறம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இதுதான் நண்பா, எந்த வேலையும் தவறு இல்லைங்கிறதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன், நான் அந்த வேலை அங்கே செய்யலை, நான் போனது பெட்ரோல் பம்பு வேலை. ஆடு மாடு மேய்க்கிறது இந்த பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஆடு மாடு மேய்க்க சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் எங்கே வரேன்னு தெரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்போ சாதாரணமாக நம்ம அப்பம் பாட்டம் காலத்தில் நம்ம வீட்டில் ஒரு 4 ஆடு இருந்துச்சுன்னா ஒரு கல்யாணத்தையே பண்ணிடுவாங்க நண்பா. அந்த காலத்தில் ஒரு 10 ஆடு இருந்துச்சுன்னா அது நடமாடும் வைப்பகம் வங்கி ஒரு ஆடு. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பாண்டிய நகரில் போய் நம்ம வந்து திருப்பூரில் வாங்கினோம்னா 850 ரூபா 900 ரூபா சொல்கிறானா. இப்போ 10 கிலோ ஆடு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா 9,000 ரூபா நண்பா. 10 கிலோ ஆடு இருந்துச்சுன்னா 9,000 ரூபா, 10 ஆடு இருந்துச்சுன்னா 90,000 ரூபா, 1,00,000 ரூபாய்க்கு அதிபதி நம்ம. என்கிட்ட 100 ஆடு இருந்துச்சுன்னா பார்த்தா நான் தான் இங்கே பணக்காரன், நான் தான். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆடு மாடை மேய்க்கிறதுல என்ன கேவலங்கிற நல்லா காசு கொடுக்குற இடம் தானே இது. கரெக்டு. புரியுதா? இப்போ நான் வந்து
நான் யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிட்டு தான் சொல்லலன்பா. ஆ. ஒரு ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளோ கேவலம் அப்படின்னு நினச்சா பால் குடிக்காத. முடியாது. பால் குடிக்கிறாங்கல்ல, பால் குடிக்காத, நெய் டீ குடிக்காத, நெய் தயிர் சாப்பிடாத, நெய் சாப்பிடாத, பட்டர் நான் சாப்பிடாத, என்ன எதுவுமே சேர்க்காத. இப்போ நல்லா வருங்க. இப்போ அந்த சீமானை சொல்லி தான் எனக்கே தெரியும். பால் சந்தையில் 3 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி இந்தியாவுக்கு வருமானம் இருக்குன்னு சொல்கிறாப்புல பால் சந்தையில். ஆமாம். கழுதையோட பால் 6500 7,000 வரைக்குங்கிறத வந்து ஒரு கழுதையோட 1 லிட்டர் பால். கழுதைப்பால். மாட்டுப்பால் 60 70 ரூபான்பா. கழுதை பால் 7,000 6,000ன்னா அதில் என்னையா அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து இந்த அழகு சாதன பொருள், இந்த கிருமி இது பண்ணுறதெல்லாம் கழுதை பாலில் தான் அதிகமாக செய்கிறாங்க. கேரளாவில் ஒருத்தன் 50 கழுதையை வச்சுக்கிட்டு மாதத்துக்கு 50 லட்ச ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு விஷயங்களுங்க, நாயா அப்படின்னுங்கிற நாயும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது நன்றி உள்ள ஜீவன், பிள்ளையை திட்டக்கூடாது. எருமை அதையும் சொல்லி திட்டக்கூடாதுங்க. எருமை பால் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. கழுதை அறிவு இருக்கா கழுதைன்னு சொல்லிவிடாங்க. கழுதைக்கு கேவலம். இப்போ என்ன சொல்லிவிட போகிறேன், கழுதை விலை உயர்ந்ததுங்க. பால் 6,000 7,000 லிட்ரு. அதனால் அதையும் சொல்லாதீங்க. இதெல்லாம் சொல்லி நம்மளை ஏன் தெரியுமா செஞ்சான்? எருமைன்னு சொல்லி இந்த எருமை மேலேயே நமக்கு மேலே ஒரு வெறுப்பு வர வச்சுக்கிட்டான். கழுதை அப்படின்னு சொல்லி கழுதை மேலே நம்ம வெறுப்பு வர வச்சுட்டான். இதெல்லாம் பண பயிர்கள் மாரி, இதெல்லாம் பண வயிறுகள், பண உயிர்கள். பணப்பயிர்கள் மாதிரி பண உயிர்கள் நண்பா. சத்தியமாக சொல்கிறேன், பண உயிர்கள். இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நண்பா, நான் வந்து எந்த அரசியல்வாதிக்கும் நான் எதிரி கிடையாது நண்பா. ஏன்னா அவன் ஜோத்தில் மண்ணடியாக போட்டான். எனக்கு என்னுடைய உயிர் தேவைக்கு, என்னுடைய சாப்பாட்டுக்கு நான் பீஸா பர்கர் சாப்பிட்ற அளவுக்கு நான் நல்லா இருந்தாலும் அதை சாப்பிட்டா செத்து போய்டுங்கிற பயம் எனக்கும் இருக்கும். பீஸா பர்கர் சாப்பாடு இல்லைன்னா ஒரு வாட்டி போய் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட்டு வந்துடும். ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போய் குழந்தை நீ எங்கே போய் போகிற? 8 வழி சாலை மாரி ஃபாஸ்ட்டாக போய் எங்கே போய் போகிற? சாக தான் போகிற. ஒரு பழைய சோறு நம்ம வீட்டில் நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். பழைய சோறு நண்பா, பழைய சோறு தயிர் ஊற்றி வெங்காயம் சின்ன வெங்காயம் கேளுங்க. வயலுக்கு மாமனார் கூட போகும்போது ஆள் பார்த்தா ஒல்லியாக தானே இருப்பார். இந்த குடிசைன்னு சொல்கிறாங்களே, அவங்களெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி தானே உடம்பு கட்டுக்கட்டாக இருக்கும். ஆமாம். மாமனாருக்கு 8 இருக்குங்க. இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 இருக்கும். ஒரு அண்டை போடுவாருங்க. 6 பேக்குங்கிறது 8 பேக்கு. ஆமாம், அண்டை போடுவாருங்க. அந்த நீரா தண்ணி, நீச்சல் தண்ணிமாங்களா, நீரா தண்ணியை குடிச்சு விட்டு வெங்காயத்தை குடிச்சு விட்டு அப்படின்னு ஒரு தம்மா பற்ற வச்சுக்கிட்டு மம்படி எடுத்து இங்கே ஆரம்பிச்சாருனாங்க. அப்படியே ஒரு ஏக்கருங்க அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு எப்படி மாப்பிளா நிற்பார், எங்கே நீங்கள் செய்யுங்க அப்படிம்பாரு. நம்ம கேமரா பிடிச்சோம், கேமராமேனு, நமக்கு அது தெரியாது. எங்கள் அப்பா வந்து கல் மரம் ஏறினவர், தென்னை மரம் ஏறினவர். இந்த தென்னங்கல் ஏறும்போது காலைல 5 மணிக்கு என்ன பண்ணுவார்னா, என்னை வந்து உடுக்கையை கட்டிக்கிட்டு காலில் தலைக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அழைச்சிட்டு போவார். அழைச்சிட்டு போகும்போது என்ன பண்ணுவார்னா, எனக்கு தாய்ப்பால் வந்து ஒரு 6 மாதத்தில் தாய்ப்பால் இல்லைங்கிறதுனால ரொம்ப ஊட்டச்சத்தாக தான் என்னை வளர்த்துருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது ஞாபகம் இல்லை. சின்ன பிள்ளை எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் குடித்த பால் அப்படின்னா, எங்கள் அம்மா தென்னை மரம் இருக்குல்ல, எங்கள் அம்மா தென்னை மரம் தான் என்னுடைய அம்மாவாம். தென்னை மரத்தோட ஒரு மரத்தோட பாலை தான், கல்லில் தான் வந்து எனக்கு வந்து இல்லை ஒரு டம்ளர். அப்போ நான் வந்து ஒரு 8 வயசு 9 வயசு அந்த ரேஞ்சு வரும்போது காலைல 5 மணிக்கு அவர் தலைக்கயிறு எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடி வண்டியில் உட்கார வச்சுக்குவார். கேரியர் வண்டியில் உட்காந்துட்டு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 தென்னை மரம் இருக்கும். நான் என்ன பண்ணுவார்னா, ஒரு சூடத்தை கொளுத்தி வச்சு சாமியை கும்பிட்டு சர்றன்னு மேலே ஏறுவார். மேலே ஏறிட்டு அந்த கூராஞ்சி இருக்குல்ல, கூராஞ்சியை கட் பண்ணிவிட்டு, நம்ம சுரைக்காய் இருக்கு தெரியுமா, ஒரு பெண் மாரி இருக்கும். அந்த சுரைக்காய் வந்து அழகாக வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. சுரைக்காய் போடுவேன். இப்போ தான் பிளாஸ்டிக்கு, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். அந்த சுரைக்காய் கூடவே வந்து இடுப்பில் கட்டிட்டு போவார். போயிட்டு அந்த கலையத்துலேருந்து ஒரு 3-4 கலையம் இருக்கும், அதுலேருந்து ஊற்றி விடுவார். ஊற்றிட்டு வந்து ஆக்காட்டுறா அப்படிம்பாரு. ஆக்காட்ட சொல்லி அந்த குடுவையிலேருந்து ஊற்றுவார். கொச்சன்னு தேன் பூச்சி கதண்டு சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும். அப்படியே அதெல்லாம் வந்து இந்த பன்னாடையில் தங்கிடும். இந்த பன்னாடைங்கிறதுக்கு பேர் என்னென்னா,
நல்லதை வடிகட்டிட்டு கெட்டதை வச்சுக்கும். இதுக்கு பேர் பன்னாடை. நான் சொல்றது புரியுதா? நல்லதை ஆமா, எல்லாத்தையும் திட்டுவாங்க பன்னாடா டே பன்னாடா. பன்னாடம்பாங்களே, பன்னாடாங்கிறது நல்லதை வடிகட்டி நல்லதை வெளியில விட்டுருவான், கெட்டதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோ. அப்படிதான் இப்போ உள்ள சூழ்நிலை இருக்கு. பன்னாடை. ஆமா, இருக்கிற எல்லாரும் பன்னாடை. ஆமா பன்னாடை. ஏன்னா நல்லது இருக்கு, நம்மளால கண்ணால் பார்க்க முடியல. கெட்டது நிறைய பேர் பேசுகிறாங்க, அதை மட்டும்தான் கேட்குறோம். நம்ம வாயிலையும் நல்ல வார்த்தை வந்து சொல்ல மாட்டேங்குது, கெட்ட வார்த்தை தான் வருது. மூல ஆண்டவனுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி நமக்கும் கொடுத்துருக்கான், நமக்கு நல்ல சிந்தனையே வர மாட்டேங்குது. இப்போ நம்ம யாரு? பன்னாடை. பன்னாடை. ஓகேவா? முடிச்சுக்கலாமா? அப்ப நம்ம எல்லாரும் யாரு? பன்னாடை. நம்ம எல்லாரும் யாரும் இல்லை, எதை பற்றியுமே யோசிக்காமல் சிந்திக்காமல். பன்னாடைங்கிறது அது வந்து நல்லதை வெளியில் விடுறமேனு அதை சிந்திச்சுனாக்கா எதுக்கு கெட்டதை வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சொல்ல வர்றது எல்லாரும் பன்னாடை கிடையாது, நல்லதை வெளியே விட்டுட்டு கெட்டதை உள்வாங்கி வச்சிருக்கிற எல்லாரும் அனைவருமே பன்னாடை. ஓகே டீல். ஓகே டீல் டன். நல்லா நண்பா, சூப்பர் பாப்பா. கட் பண்ணு, வீடியோ செமையாக அமைஞ்சிருச்சு நண்பா.